ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு வந்து நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எங்களுக்கு இந்த டேஸ்ட்ல தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. வாங்க இந்த மட்டன் கறி குழம்பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரை நல்லா ஹீட் ஆன உடனே நான் வந்து கடலை எண்ணெய் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை, 7 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வந்து 3/4 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1:1 அந்த ரேஷியோவில் நான் அரைச்சிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். நான் வந்து 6 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்போவுமே என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்த உடனே இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேகணும் மூடி போட்டு. நடுவில் ஒரு முறை எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறது. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆகணும். இப்போ நான் வந்து 2.5 கிலோ மட்டன் இதில் சேர்த்துக்கிறேன். எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. எப்போயுமே நான் வந்து அதிகமான குவான்டிட்டி தான் செய்வேன். அதுக்குண்டான மசாலா அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ இல்லை அரை கிலோ அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதையும் வீடியோவாக போடுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்ம மட்டனில் வந்து தண்ணி சேர்க்கலை. வெங்காயம், தக்காளி, மட்டன் விட்டு தண்ணியில் தான் இப்போ வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்குது. இதை நல்லா ஒரு முறை அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அடியில் வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா மட்டன் இன்னும் முழுசாக வேகலை. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா மட்டன் உடஞ்சிரும். இப்போ இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இதை எடுத்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் தண்ணியே சேர்க்க போகிறேன். நான் வந்து 1.5 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாஃப்டான மட்டனாக வாங்கியிருக்கேன். முன்னங்கால், கழுத்து, நெஞ்சு பகுதி. அதனால் 5 விசில் தான் விட போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட மட்டனோட ஹார்ட்னஸ் பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ 5 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். இந்த சூட்டிலே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மட்டன் இப்போது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை எடுத்து பார்க்கலாம். சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. வாசனை சும்மா தூக்குதுங்க. இதை வந்து ஒரு பிரியாணியோடய ஒயிட் ரைஸோடய வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா டேஸ்ட் அள்ளும். அவ்வளோதாங்க.
சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.